நாளைக்கு நான் வீட்டுக்கு வருவேன். ஆனா உன் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட மாட்டேன். வெளியில இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் ஸ்வேதாவுக்கும் உண்மையை சொல்லுவேன். உங்களை மாற்றி விடுவேன். இது சவால். என்கிட்ட சவால்லாம் விடாதீங்க. அப்படி சவால் விட்டா நான் தான் ஜெயிப்பேன். அப்படியா? அப்ப ஜெயிச்சு காட்டு பாப்போம். பாக்கலாமா? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. ஸ்வேதாவை பொண்ணு பாப்பாங்க. நிச்சயத்துக்கு நாள் குறிப்பாங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்கலாமா? பாக்கலாண்டே. ஹாய் மாடி. ஹாய். ஹாய் கௌதம். ஹாய் ஸ்ருதி. மாடி, பொண்ணு பார்க்க போறத நினைச்சு ஒரே ஹாப்பியா இருக்க போல. எஸ். பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ எல்லாம் சொன்னியாமே? எஸ் சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே நானும் கௌதம் அத்தான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லட்டா? ஸ்வேதாக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால நான் ஐ லவ் யூ சொன்னேன். ஆனா கௌதமுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. அப்புறம் எப்படி நீ கௌதமுக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியும்? என்ன கௌதம் அத்தான், மாதவன் மாமா இப்படி சொல்றாரு? அண்ணனுக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே. ரொம்ப மக்கா இருக்கே ஸ்ருதி. கௌதம் அத்தான், அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீ என்னை எப்படி மாத்தி மாத்தி கேட்டாலும் நான் ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்ல முடியும். உன்னை எனக்கு பிடிக்கல. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. இரு, சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன். அதான பார்த்தேன். ஆனா ஒண்ணு ஸ்ருதி, என் அண்ணன் ஓகே சொன்னா மட்டும்தான் நான் உனக்கு ஓகே சொல்லுவேன். உங்க அண்ணன் என்ன சொல்றது? உங்க அம்மாவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ எனக்கு தான் வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? எங்க அம்மா சொல்றதுல முக்கியமே கிடையாது. என் அண்ணா சொன்னாதான் நான் உன்னை பத்தி கன்சிடரே பண்ணுவேன். அவ்வளவுதானே? மாடி, கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே? சொல்றேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, நானும் சொல்ல மாட்டேன். போ. கௌதம் உன்னை கட்டிக்க மாட்டான். சூப்பர் மேடி. தட்ஸ் மை பிரதர். நாம என்ன சொல்லியும் நம்மள நம்பாம அவர் பாட்டுக்கு சவால் விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது மாமா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா நாம என்ன பண்றது? கண்மணி, நம்ம ஒண்ணு பண்ணலாமா? பொண்ணு பாக்குற விஷயத்த நம்ம வீட்டுல வச்சாதானே என் புருஷன் பிரச்சனை பண்ணுவாரு. அவருக்கு தெரியாம ஏதாவது ஒரு கோயில வச்சுட்டா? கோவில்லையா? பாட்டி, கோயில்ல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை வைக்க கௌதம் வீட்டு ஆளுங்க ஒத்துப்பாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? கல்பனா அம்மாவுக்கு கடவுள் பக்தி அதிகம். நாம கோவில்ல நிகழ்ச்சியை வச்சுக்கலான்னு சொன்னா அவங்க சென்டிமெண்டா ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. நிச்சயம் மறுக்க மாட்டாங்க. இதுவும் நல்ல யோசனைதான். பூமிகா, நீ கௌதம்க்கு போன் பண்ணி பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிய கோவில்ல வச்சுக்கலாமான்னு கேளு. சரி.
ஹலோ, ஹாய் பூமிகா. ஹாய் கௌதம், ஹவுஸ் இட் கோயிங்? யா ஃபைன், ஹவ் யூ? ஐம் ஃபைன் கௌதம். கௌதம், நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட பேச தான் கால் பண்ணேன். என்ன விஷயம் பூமிகா? அது ஒன்றும் இல்லை, எங்க வீடு ரொம்ப சின்னது. அதான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை ஏதாவது கோயில்ல வச்சுக்கலாமான்னு எங்க பாட்டி உன்கிட்ட கேட்க சொன்னாங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் வேணா எங்க அம்மாட்ட போனை கொடுக்குறேன், நீ உங்க பாட்டிட்ட போனை கொடு, அவங்க 2 பேர் பேசிக்கட்டும். சரி கௌதம். 1 செகண்ட். என்ன சொன்னாரு? அவன் உங்களை கல்பனா ஆண்டி கிட்ட பேச சொல்றான். நானா? அத்தை பேசுங்க அத்தை. பேசுங்க பாட்டி. சரி குடு. அம்மா. என்னப்பா? பூமிகா பாட்டி பொண்ணு பாக்குற விஷயமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல இருக்காங்க, இந்தாங்க பேசுங்க. அப்படியா? ஹலோ. சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சம்பந்தி, எங்க பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சம்பந்தி, நாளைக்கு பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு சின்ன யோசனை தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கலாம், இல்லன்னா. மாற்றமா? என்ன மாற்றம்? ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்க வீடு ரொம்ப சின்னது. நீங்க எல்லாரும் வந்து போற அளவுக்கு சௌரியமா இருக்காது. அதான் பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிய ஏதாவது ஒரு கோயில்ல வச்சுக்கலாமான்னு கேட்கலான்னு தான். நீங்க மாப்பிள்ளை எல்லாம் கூட ஸ்வேதாவை கோயில்ல வச்சுதான் பாத்தீங்க. அதான் பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிய கோயில்ல வச்சுக்கிட்டா சென்டிமெண்டா நல்லா இருக்குமேன்னு கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி. கோவில்ல வச்சா நல்லாதான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாததா? சாஸ்திரப்படி பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிய பொண்ணு வீட்ல தான் வைக்கணும். அதுதானே முறைய நாம மாத்த வேணாமே. அதுக்கு இல்ல சம்பந்தி, எங்க வீட்ல கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும். ஐயோ, அத பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எங்க வீட்ல யாருமே அத பெருசாவே எடுத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம உங்க வீடு தானே சின்னது, உங்க வீட்டு ஆளுங்களோட மனசு பெருசு தானே. எங்களுக்கு மனசுதான் முக்கியம், இடம் முக்கியம் இல்ல. நாம பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிய உங்க வீட்லயே வச்சுக்கலாம். நாளைக்கு நாங்க எங்க சம்பந்தி குடும்பம் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரிங்களா? சரிங்க சம்பந்தி. சரி, நான் வச்சிடுறேன். பாட்டி, ஆண்டி என்ன சொன்னாங்க பாட்டி? அத்தை, சம்பந்தி என்ன சொன்னாங்க? பொண்ணு பாக்குற நிகழ்ச்சி கோயில்ல வேண்டாமா, வீட்லயே வச்சுக்கலான்னு சொல்றாங்க. இப்ப என்னத்த பண்றது? அதான் தெரியல. நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க வரும்போது என் புருஷன் பிரச்சனை பண்ணாம இருக்கணும். அவரை எப்படியாவது சமாளிக்கணும். அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? காலேஜ்ல எனக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, என்னால எழுத முடியலம்மா. நீ கொஞ்சம் எழுதி கொடுக்கறியா? ஆமா, அசைன்மெண்ட் நான் எழுதி கொடுத்துறேன். நீ எக்ஸாம்ல எழுதி பாஸ் ஆயிடு. நீ எப்படி பாஸ் ஆவ? அவங்க வேலையை அவங்க தான் பண்ணணும். உன் வேலையை நீயே பண்ணு. அம்மா பண்ணுடி. சரி, நானே பண்ணிக்கிறேன். மா, நீ அடிக்கடி சொல்லுவல வாழ்க்கையில கோஇன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும்னு. அந்த மாதிரி எனக்கும் இன்னைக்கு ஒண்ணு நடந்துச்சுமா. என்னடா நடந்துச்சு? கோவில்ல வச்சு உன்னோட ஸ்டூடெண்ட் மாதவனை நீ பார்த்தல்ல, அதே மாதிரி நான் மாதவனோட தங்கச்சி பிரீத்திய காலேஜ்ல வச்சு பார்த்தம்மா. என் கிளாஸ் தான் அவ.
அம்மாக்கு அறிமுகமானது அண்ணன், உனக்கு அறிமுகமானது தங்கச்சியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, மேல சொல்லு. மேல சொல்றதா? நான் ஒண்ணும் உன்கிட்ட சொல்லல, எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இச்சிப்பா. அம்மா, பிரீத்தியோட அண்ணன் மாதவனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்களா? உனக்கு தெரியுமா? தெரியுமே. மாதவனை கட்டிக்க போற பொண்ணு பாவம் இல்லம்மா. பாவம்னா எப்படி சொல்ல முடியும்? புண்ணியமா கூட இருக்கலாம்ல. என்னம்மா சொல்ற? மாதவனை கட்டிக்க போற பொண்ணால நாளைக்கு மாதவன் குணமாகி எல்லார் மாதிரியும் சாதாரணமாயிட்டா அது புண்ணியம் தானே? ஆமாமா. எனக்கு என்னமோ நான் மாதவனை பார்த்தது, நீ மாதவன் தங்கச்சிய பார்த்தது, மாதவனுக்கு கல்யாணம் நடக்க போறது, இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் மாதிரி தோணுது. அந்த கனெக்ஷன் நம்மள ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. கனெக்ஷன்லாம் ஒண்ணு ஆகாதுமா, டிஸ்கனெக்ஷன் வேணா ஆகும். போற போக்க பார்த்தா நாளைக்கு பொண்ணு பாக்குற நிகழ்ச்சியே நடக்காது போல பாட்டி. ஏண்டி இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, பொதுவா எல்லா குடும்பத்திலயும் எதிரி வெளியே தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தாத்தாவா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. அவருக்கு ஸ்வேதாவை பத்தி மட்டும்தான் அக்கறை, என்னை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. பூமிகா, நீ அவர் சவால் விட்டு போனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவரை நான் பாத்துக்கிறேன். எவ்வளோ பிரச்சனையை கடந்து வந்துட்டோம், இத கடந்து போயிட மாட்டோமா? நாளைக்கு நம்ம திட்டப்படி பொண்ணு பாக்குற நிகழ்ச்சியும் நடக்கும், ஒரு ஒப்பு தாம்பூலமும் நடக்கும். பாட்டி, கௌதம் தான் கால் பண்றான். பேசு. ஹாய் கௌதம். ஹாய் பூமிகா, எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன் கௌதம். ஏன் கேக்குற? இல்ல, எங்க அண்ணன் வந்து ஸ்வேதா கிட்ட பேசணுமா, அதான் கேட்டேன். பாண்டி, மாதவனுக்கு ஸ்வேதா கிட்ட போன்ல பேசணுமா? ஏய், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு. கௌதம், நாளைக்கு தான் நீங்க பொண்ணு பார்க்க எங்க வீட்டுக்கு வரீங்கல்ல, அப்போ ஸ்வேதா கிட்ட உங்க அண்ணன் பேசிக்கிட்டுமே, இப்போ வேண்டாமே. இல்ல, எங்க அண்ணன் ஸ்வேதா கிட்ட பேசணும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப நான் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஸ்வேதா பார்க்க உங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துருவான். பரவாயில்லையா? எங்க வீட்டுக்கா? அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நான் போனை ஸ்வேதா கிட்ட கொடுக்கறேன், நீ உங்க அண்ணனை பேச சொல்லு. தட்ஸ் குட். அவ்வளவுதான், சூப்பர். ஏண்டி ஓகே சொன்ன? மாதவனும் ஸ்வேதாவும் போன்ல பேசிக்கிட்டு தப்பாயிட்டா என்ன பண்றது? அம்மா, அந்த லூசு மாதவன் ஸ்வேதா கிட்ட போன்ல பேசாட்டி நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருவான். பரவாயில்லையா? ஐயோ, அந்த லூசு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள அடிச்சதே என்னால இன்னும் மறக்க முடியல. இன்னைக்கு வேற வீட்டுக்கு வந்தானா நாம ஒரு வழி ஆயிடுவோம். நீ போனை கொண்டு போய் ஸ்வேதா கிட்ட கொடு போ. சரி பாட்டி. மேடி, இந்த போனை ஸ்வேதாட்ட குடுக்குறாங்க, நீ பேசு. ஸ்வேதா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ துணிக்காய் போட்டுட்டு இருக்கேன். மாதவன் அண்ணன் உன்கிட்ட போன்ல ஏதோ பேசணுமா? இந்தா பேசு. ஹலோ ஹலோ ஸ்வேதா. நானா? நீதான், சும்மா பேசு ஸ்வேதா. அப்புறம் ஸ்வேதா, மாதவன் அண்ணனை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அதனால அவர் முன்ன பின்ன ஏதாவது சொன்னா கூட எதையும் பெருசா எடுத்துக்காத. இந்தா பேசு. ஹலோ ஹலோ ஸ்வேதாவா? ஆமா, நான் மேடி பேசுறேன். சொல்லுங்க. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்ன வாங்கிட்டு வர? சிண்ட்ரெல்லா பொம்மை வாங்கிட்டு வரவா? வேண்டாம். ஆமா, நீயே சிண்ட்ரெல்லா தானே, உனக்கு எதுக்கு இன்னொரு சிண்ட்ரெல்லா?
சரி நீ பேசிட்டு இரு, நான் போறேன். சிண்ட்ரலா மேல ராஜகுமாரனுக்கு லவ் தெரியுமா? தெரியும். அந்த ராஜகுமாரன் யார் தெரியுமா? தெரியும், மாதவன். ரெண்டு லூசுங்களும் என்ன உளறி கொட்டிக்க போதுங்களோ தெரியலையே. நினைச்சாவே பயமா இருக்கு. ஸ்வேதாக்கு இந்த ஆள் மாறாட்ட விஷயம் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. என்ன உனக்கு பிடிக்குமா? முதல்ல மாதவனை பிடிக்கும், அப்புறம் மேடிய பிடிக்கும். ஸ்வேதா ஜோக் அடிக்குது. என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க மனசுல உள்ள பொண்ணுக்கு தானே சொல்ல போறீங்க? ஆமா. சொல்லுங்க. I love you. என்ன சொன்னாங்க? பேசிட்டாங்களா? ஹாப்பியா? மேடி அவர் மனசுல இருக்கிற மகாலட்சுமிக்கு தானே ஐ லவ் யூ சொல்றாரு. பாவம் மேடி. அம்மா, கௌதம் தான் நாங்க எல்லாரும் கிளம்பிட்டோம் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்குமா இப்படி நடையா நடந்துகிட்டு இருக்க? இல்ல பூமிகா, நம்ம மாப்பிளைய மாத்தி ஸ்வேதா கிட்ட காட்டி வச்சிருக்கோம். அந்த விஷயம் பொண்ணு பார்க்கும்போது தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அம்மா, நாம தான் கச்சிதமா பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல, அப்புறம் ஏமா நம்ம மாட்ட போறோம்? நீ தைரியமா இருமா. கௌதம் வீட்டு ஆளுங்களை நினைச்சு நீ பயப்படாத. எனக்கு கௌதம் வீட்டு ஆளுங்களை நினைச்சு பயம் இல்லடி, உங்க தாத்தாவை நினைச்சுதான் எனக்கு பயம். அவர் சொன்ன மாதிரி பொண்ணு பார்க்கும்போது திடீர்னு உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டாருன்னா உங்க தாத்தாவை எப்படி சமாளிக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன் கண்மணி. என் புருஷனை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, கௌதம் வீட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வாங்க. மடி, கௌதம் வாங்க வாங்க வாங்க. சமந்தி, நான் தான் ஸ்வேதாவோட பாட்டி. அப்படிங்களா? வணக்கம்மா. வணக்கம். இது கண்மணி, என்னோட மருமக. வணக்கம். இவ என் பேத்தி பூமிகா. அப்படிங்களா? வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. அக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.